ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நாளைக்கு நம்புகிறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா சர்வம்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 2Aக்கு தான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரல் தமிழ் கொண்டு வந்திருக்கோம். நம்ம மாஸ்டரில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் சிலபஸ் வைஸாகவும் யூனிட் வைஸாகவும் நிறைய டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக 17 டெஸ்ட்டு வரும். ஜென்ரல் இங்கிலீஷ் சரி, ஜென்ரல் தமிழ்லையும் சரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் எப்படி எடுத்திருப்போம், 35 கொஷின்ஸ் ஃப்ரம் புக்கும், 20 கொஷின்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் புக்கும், 10 கொஷின்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஷினும், 15 கரண்ட் அஃபேர்ஸ், 10 கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். 1-to-1 கைடன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சர்வம் டைப் பண்ணிங்கன்னா மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ், அதாவது ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் இன் பிடிஎஸ் இன் தமிழ்நாடு. அதாவது எப்படி தமிழில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடையெல்லாம் இருக்குல்ல, ரேஷன் கடை, அதில் நம்ம தினசரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறோம் அதை பற்றி தமிழ்நாடை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்காம நம்ம சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். பிடிஎஸ்னால் என்ன, பிடிஎஸோட அப்ஜெக்டிவ் என்ன, பிடிஎஸோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கப்புறம் அதுக்காக போடப்பட்ட ஸ்கீமு, அப்புறம் வே ஃபார்வர்ட், அவ்வளோதான். இந்த 5 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பிடிஎஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஸ் என்னென்னு பாருங்கள். பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், அதாவது பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் தான் பிடிஎஸ்ன்னுவோம். ஓகேவா? இப்போ பிடிஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகேவா? இது எது கீழே வருதுன்னு பாருங்கள். கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இது கீழே இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த பிடிஎஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் யூனிவர்சல் பப்ளிக் பிடிஎஸ் இருக்குது. அதாவது யூனிவர்சல் பிடிஎஸ்னால் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிஎஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது நம்ம ரேஷன் கடையில் பற்றி எல்லாருமே வாங்கலாம், எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா டார்கெட்டட் பிடிஎஸ்னால் யார் பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை ரேஷன் கடை இருக்குன்னா 33,609 ரேஷன் கடை இருக்குது. எந்த வருஷத்தோட ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா 2022 ஸ்டாட்ஸ் படி நம்ம தமிழ்நாட்டில் 33,000க்கு மேலே ரேஷன் கடை இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5.35 lakhs இருக்குது. அதுவும் 2022 ஸ்டாட்ஸ் வரைக்கும் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் எந்த லிஸ்ட்டு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு கீழே வருது. ஓகேவா? இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதன் மூலயமா சில இது பண்ணுது. ஓகேவா? ஃபுட் கார்பரேஷன் இந்தியா மூலயமா ஃபஸ்ட்டு ஃபுட் கார்பரேஷன் இந்தியா என்ன பார்த்துருவோம். ஃபுட் கார்பரேஷன் இந்தியானா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதாவது பிஎஸ்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1965. எந்த ஆக்ட் கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964. இது கீழே தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஃபுட் கார்பரேஷன் இந்தியா மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு அடுத்து பார்ப்போமா? அடுத்து பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பல்க் அலோகேஷன். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ்லேருந்து கொள்முதல் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி மற்ற ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே பிரித்து கொடுக்கறது தான் ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவோட வேலை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. ஓகேவா? அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலைன்னு பார்ப்போமா? ஸ்டேட் கவர்மெண்ட் பாருங்கள், நமக்கு அலோகேஷன் ஆன அந்த குட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெனிஃபிஷரியை கரெக்டாக ஐடென்டி பண்ணி ரேஷன் கார்டை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கொடுத்த ஃபுட் கிரெயின்ஸ் அதை எல்லாத்தையுமே எங்களுடைய டிஸ்ட்ரிக்கு மற்ற எல்லா இடத்துக்கும் அனுப்பி அதை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்களா, எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஓகேவா? இதான் 2 பேரோட வேலை. ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து பாருங்கள், அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ்னா என்னென்னா, எதுக்காக பிடிஎஸை கொண்டு வந்தாங்க? ஏன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்கு தான். இந்த ஸ்கேர்சிட்டி, பஞ்சம்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 30% மக்களும் கீழே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட முடியுதுன்னு இந்தியாவில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட இந்தியாவோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் இருக்குது, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி. ஆனால் நம்மளோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எதுக்காக மிச்சதெல்லாம் பார்ப்போம். எசென்ஷியல் குட்ஸ்லாம் கொடுப்பாங்க. குட்ஸ்னால் நமக்கு ஃபுட்டு மட்டும் நமக்கு பிடிஎஸில் தரது கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா கலர் டிவிலாம் நம்ம ரேஷன் கடையில் தான் வாங்கியிருப்போம். பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டி சரெல்லாம் கொடுப்பாங்க, அதுவுமே ரேஷன் கடையில் தான் வாங்குவோம். ஸோ ஃபுட்ஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது குட்ஸ் கொடுத்தாலுமே அதை நம்ம ரேஷன் கடை மூலியமாக தான் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறது. இந்த நியூட்ரிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சிஎம்மோட காலை உணவு திட்டம் இருக்குல்ல, அதன் மூலியமாக பிடிஎஸோட இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கும். ஸோ அதன் மூலியமாக நமக்கு நியூட்ரிஷனாக கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் அயோடின் உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த உப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பில் அயோடினே கிடையாது.
அந்த காலத்தில் வந்து நமக்கு இந்த அயோடின் மூலயமா காய்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை குறைக்கிறதுக்காக எல்லாருமே உப்பில் வந்து அயோடின் சேர்த்து ரேஷன் மூலயமா தான் கொடுத்தாங்க. அதனால தான் இப்போ நமக்கு எல்லாருக்குமே காய்டர் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம இப்போ நல்லா இருக்கும். ஸோ உப்பில் வந்து அயோடின் கிடையாது. ஓகேவா, அது எல்லாமே இந்த ரேஷன் கடை மூலயமா தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்ப்போம். இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரோம். மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன் பிடிஎஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் எரர்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் எரர்ஸ்னால் என்னென்னா, யார் வந்து கரெக்டான பெனிஃபிஷியரிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாமல் எரர் பண்ணுறது. நம்ம கவர்னன்ஸ் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம் பாருங்கள். அதுக்குள்ளே வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார், எங்கள் மாமா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ஆனால் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து உரிமை தொகை வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபிகேஷன் எரர் வந்து நிறைய நடக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் அட்டை பார்த்திங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன் கீழே அட்டை வச்சுருப்பாங்க. நம்மளோட ஸ்மார்ட் கார்டு நிறைய ரேஷன் கடையிலே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் எரர்ஸ் நிறைய நடக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் எரர். இப்போ நம்ம சொன்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 2009 ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருந்தா 61% வந்து எக்ஸ்க்ளூஷன் எரர் நடந்திருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி 25% வந்து ராங்ஃபுல் எரர் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போமா. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் இஷ்யூ. இப்போ நம்மளே இதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் போய் ரேகை வச்சிங்கன்னா ரேகையே விழாது, நல்லா தேய்ச்சி வைக்கணும். இல்லை சில இன்னும் வயசானவங்களாம் விழாது, வேறு ஆளை கொண்டு வர சொல்லுவாங்க. சில இடத்துல நெட்டு கிடைக்காது, நெட்ஒர்க் டவுனாக இருக்கும். இப்போ நாம் கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை நமக்கு பெருசாக அந்த நெட்ஒர்க் இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இது ரொம்ப வில்லேஜ்லாம் கூட நிறையவே நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும். அதெல்லாம் சொல்கிறாங்க டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குன்னு. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க பாருங்கள், புவர் இன்டர்நெட்டு, ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர்லாம் ஆகுது. நம்ம கைரேகை வைக்கிறது ஃபெயிலியர் ஆகுதுல, அந்த மாதிரி தான். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் என்னென்னு பார்ப்போம். லீக்கேஜ் அண்டு பிளாக் மார்க்கெட்டிங். அதாவது லீக்கேஜ் அண்ட் பிளாக் மார்க்கெட் என்னென்னா, ஃபுட் கிரெயின்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது தூக்கிடுவானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கலாவணி படத்தில் பார்த்தீங்கன்னா அங்காடிக்கு போயிட்டுருக்கோம், அந்த வேலையை மரத்துலேருந்து குதிச்சு எடுக்கிறாங்களே. ஸோ அந்த வேலையை வந்து அங்கே இருக்க ஆட்களே பண்ணுவாங்க. ஓகேவா, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். நம்ம எல்லாமே ரியல் டைமில் என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நாம் ரிலே பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோதுமை ரொம்ப நாளாக கிடையாது. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நானும் ஃபோன் பண்ணி பேசினப்போ 3 டன் கோதுமை வந்து உங்கள் ஏரியா கலெக்ட் பண்ணியிருக்கு, ஏன் இன்னும் கொடுக்கலன்னு எங்களுக்கு தெரில, உங்களுக்கு வந்து 14 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம்னு சொன்னாங்க. 144 ஆகிடுச்சு, இன்னும் எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம சிஸ்டம் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ப்ரொக்யூர்மெண்ட் சேலஞ்சஸ். அதாவது நம்ம சொன்னோம்ல, கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்ட்டு கொள்முதல் பண்ணுறாங்கன்னு. கொள்முதல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட். அதாவது ஓப்பன் எண்டட் ப்ரொக்யூர்மெண்ட்டாக என்னென்னா, ஒரு லிமிட்டே கிடையாது. ஃபார்மர்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்முதல் பண்ணிப்பாங்க. அந்த லிமிட்டே இல்லாமல் இப்போ நம்ம இந்தியாவுக்கு தேவை ஒரு 5 டன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் இவங்க 15 டன் அரிசி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு தேவையாக 5 டன். அந்த 5 டன் கொடுத்துட்டு மிச்சம் 10 டன் உள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும், டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது சப்ளை இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமும் இங்கே இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் எண்டட் ப்ராக்யூர்மெண்ட். ஓகேவா, அதன் மூலியமாக ப்ரைஸ் ரைஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன்லாம் உள்ளே வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பேர்டன் ஆஃப் சப்சிடி. சப்சிடினா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே ரைஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அதன் மூலியமாக ஃபினான்ஷியலாக கவர்மெண்ட்டுக்கு வந்து பேர்டன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்ப்போமா. அடுத்து பாருங்கள், ஸ்டோரேஜ் இஷ்யூஸ். அதே தான் ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், கொள்முதல் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோட்டோரத்துலலாம் வச்சுருப்பாங்க, அரிசி மூட்டெலாம் அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன தார்பாய் மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எலி வந்து தின்னும், மழை நிறைய பெஞ்சிதுன்னா தார்பாய் எடுத்து மூடுவாங்க, நனையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸ்டோரேஜ் இஷ்யூஸ், புவர் வேர் ஹவுசிங்கு, வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ன்னு இல்லை, இப்போ ஜென்ரலாக நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறாங்களா, அந்த வேர் ஹவுஸுமே ரொம்ப அதிகமாக மோசமான நிலையில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், மோனோகல்ச்சர் கன்சர்ன்ஸ்னால் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடலூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 போகம் வளையும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுகர் கேன் போடுவாங்க, அதுக்கப்புறம் உளுந்து அந்த மாதிரி மருந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. அதே மாதிரி சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணால் ஈக்குவலான ஒரு நியூட்ரிஷன் வந்து அந்த சாயில் கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா திருவாரூர் சைடு, எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி மட்டும் தான் போடுவோம். இப்போ அரிசியே ஒரு கட்டத்தில் போட்டுக்கிட்டே இருக்க அதோட நியூட்ரிஷன் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், மிச்ச நியூட்ரிஷன்லாம் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க மோனோகல்ச்சர் கன்சர்ன்ஸ். ஒரே ரைஸே போடாமல் மாற்றி போடும்போது நம்ம இயற்கை என்ன பண்ணால் ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் வந்து வெறும் ரைஸை மட்டும் கல்டிவேட் பண்ண ஒரு 3 நியூட்ரிஷன் மட்டும் அது எடுத்துக்கிட்டே இருக்குது, மிச்ச நியூட்ரிஷன்லாம் அங்கேயே தான் இருக்கும்போது ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன் இது இங்கே கொண்டு வராங்கன்னா நம்ம மேஜராக பிடிஎஸ்ல என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் வீட்டும் தான் கொடுக்குறோம். நமக்கு இங்கே ரைஸு, நார்த்துக்கு வீட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மோனோகல்ச்சர் கன்சர்ன் இங்கே வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் மொத்தமான 7 பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பார்ப்போமா. இப்போ வந்து அதுக்கப்புறமா என்னென்ன ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ரேஷன் கார்டு, அதான் ஸ்மார்ட் பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து இது. ஓகேவா, இப்போ எல்லாத்தையுமே ஸ்மார்ட் பிடிஎஸ் தான் இருக்கும், நம்ம ரேகை வச்சா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ரேஷன் கடைக்கு போனப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அளவு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ நம்ம எடை போடுறோம்ல, எடை மிஷின், அதில் 10 கிலோ போட்டால் தான் கரெக்டாக மிஷின் வந்து ஏற்றுக்குன்றாங்க. இது உண்மையாக பொய்யானே தெரில, அந்த மாதிரி தான் இப்போ ரீசனாக நடந்துச்சு. ஸோ அது உண்மையில் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஆதார் இன்டகிரேஷன், அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னால ரேகை, அந்த ஸ்மார்ட் பிடிஎஸோட ஆதாரை லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஜிபிஎஸ் ட்ராக்கிங், அதாவது இப்போ எங்கேயோ ஒருத்தர் இருப்பார் கஸ்டமர் சர்வீஸுக்கு, அவருக்கு நான் ஃபோன் பண்ண உடனே இந்த ஏரியாவில் இவ்வளோ டன் இருக்குதுன்னு சொல்கிறாருல. ஸோ அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலயமா எல்லா கிரெயின்ஸையும் ட்ராக் பண்ணுறது அங்கே இருக்க சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணுறது மூலயமா நடக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், எஸ்எம்எஸ் அலர்ட் சிஸ்டம். எஸ்எம்எஸ் அலர்ட் சிஸ்டம்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கினீங்க, என்னென்ன பொருள் வாங்கினீங்கிறது எல்லாமே நமக்கு ஃபோனில் வந்துடும். கவர்னன்ஸ்லேயே இதை பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட விஷயம்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலயமா டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த கரப்ஷனை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் பெஸ்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல். அடுத்து பார்த்தீங்கன்னா டூல் ஃப்ரீ நம்பர். நான் இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணேன், நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. 14 வேலை நாட்கள் அவங்களை கூப்பிடுவோம்னாங்க, இது வரைக்கும் கூப்பிடவும் இல்லை, எங்களுக்கு கோதுமை வழங்கவும் இல்லை. ஓகேவா, ஸோ இந்தளவுக்கு தான் நம்ம இது இருக்குது. நம்ம சிஸ்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் டைகர்னு சொல்லுவாங்க, அதாவது பேப்பர் டைகர்னு. அதாவதுனா டாக்குமெண்ட் லெவலில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆனால் இப்போ செயல்பாட்டு ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கீம் ரிலேட்டட் டு பிடிஎஸ் தான் பார்க்க போகிறோம். பிடிஎஸ்க்காக என்ன ஸ்கீம்லாம் போட்டாங்க இந்தியாவிலையும் தமிழ்நாடு சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பாருங்கள், டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா டிபிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் போட்டாங்க, 1997. இது யாருக்காக போட்டால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு யூனிவர்சல் டார்கெட்டட்னா யார் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து எல்லா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய எல்லாமே தருவாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல் ஃபேமிலிஸ். ஓகேவா, இது எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னா பாவர்ட்டி இப்போ ரீசெண்டாக கணக்கு எடுத்திருப்பாங்களா அதை வச்சு தான் எஸ்டிமேட் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஆன்டியோதயா அன்ன யோஜனா AAY. இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2000. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டில் பிலோ பாவர்ட்டி லைன், அதுலேயும் ரொம்ப புவராக இருக்கவங்க யாரோ அவங்கள செலக்ட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆன்டியோதயா அன்ன யோஜனா. இது பார்த்திங்கன்னா புவரஸ்ட் ஆஃப் புவர் ஃபேமிலிஸ். ஓகேவா, ஸோ இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2013 வந்து NFSோட கவர் ஆகிடுச்சு. NFS என்னன்னு கீழே பார்ப்போம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், அன்னபூர்ணா ஸ்கீம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 2000 தான். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வயசானவங்க இருப்பாங்களோ அவங்களுக்கு, 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் பென்ஷன் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, அன்னபூர்ணா ஸ்கீம் எப்போ 2000. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, யார் பென்ஷன் கவர் ஆகாதவங்களுக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதான் NFS, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே மாதிரி சிஸ்டம் தான், ஆனால் வந்து லீகலாகவே ரைட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபுட்டு வாங்காமலே இருக்கலாம், ஆனால் அது வந்து வாங்குறது உங்களோட கடமை, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இது. அதுவும் பார்த்தீங்கன்னா 75% ரூரலுக்கும் 50% அர்பனுக்கும் கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண யாருக்குன்னா உமனும் சில்ட்ரனுக்கு தான். ஓகேவா, இதில் யாருக்கு அன்னபூர்ணாவுக்கு, யாருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. நம்ம ஆன்டியோதயா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புவரஸ்ட் ஆஃப் புவர். டார்கெட்டட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல். ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், BM கரீப் கல்யாண் யோஜனா. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா COVID-19 பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகிருப்பாங்களா அவங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ண ஒரு சின்ன ஸ்கீம் தான் இது. இப்போ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, 2020 COVID-19 பேண்டமிக்கில் கொண்டு வந்த ஸ்கீம் இது. ஓகேவா, அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்க்குறது ரொம்ப முக்கியம், கேட்டாலும் கேட்கலாம், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சிஸ்டம். ஓகேவா, இது எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019 போட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2020 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, நல்லா பார்க்கணும். இந்தியாவில் எப்போ போட்டாங்க 2019, தமிழ்நாட்டில் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு 2020. ஓகேவா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ரேஷன் கடை வச்சு நம்ம எங்கே வேணாலும் இந்தியாவில் பொருள் வாங்கிக்கலாம். அதாவது முக்கியமாக இது யாருக்காக கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அப்போஸ் பண்ணாலும் அப்புறம் லேட்டர் 2020 வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம், கடலூரில் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இது. ஸோ ரேஷன் கடை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். முக்கியமாக யாருக்கு இந்த மைக்ரண்ட் பெனிஃபிஷரிஸ். நம்ம அது யாருக்கு பார்த்தோம், ரொம்ப நண்டு சில்ட்ரன் பார்த்தோம். ஓகேவா, இந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ வச்சு 2019 வச்சு தமிழ்நாடு அதை எப்போ அப்ரூவ் பண்ணிச்சு 2020. ஓகேவா. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்தியா ரிலேட்டட் ஸ்கீமு. இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது யூபிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்போனா 1970s இருக்குது. இப்போ ஆல்ரெடி இதை பார்த்தோம்ல, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ரேஷனில் வந்து பொருள் தருவாங்க. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுகரு, சர்க்கரை, அப்புறம் அரிசி, கோதுமை, பாம் ஆயில் எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து கெரோசின் கிடையாது. ஓகேவா, இந்த பாயிண்ட் எடுத்துருங்க, மிச்சம் எல்லாமே எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ சோப்பு, உப்பு, கல் உப்பு, நிறைய விஷயம் வந்து அங்கன்வாடியில் கிடைக்கிது. ஓகேவா. அடுத்து பார்ப்போம் ஃப்ரீ ரைஸ் ஸ்கீம். ஃப்ரீ ரைஸ் ஸ்கீம் வந்து அண்ணாவே கொண்டு வந்திருப்பார் 1967 சொல்லிகிட்டு இருப்பார். படிக்கு ஒரு அரிசி, அதாவது ₹1 ஒரு அரிசி, நிச்சயம் ₹3 கண்டிப்பாக அரிசி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து அவரால் செயல்படுத்த முடியல, கலைஞர் தான் வந்து செயல்படுத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 to 35 கிலோ அரிசி வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சை அரிசியாக சரி, நமக்கு வந்து ஃப்ரீ தான் அரிசி. ஸோ அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்டர்லிங்க்டான ஸ்கீம்ஸ் வந்து இதோட வரும். பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா உணவக திட்டம்லாம் இன்டர்லிங்க்டு ஸ்கீம்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ஸ்கீம் கிடையாது. பிடிஎஸ் மூலயமா இன்டர்லிங்கான வர ஸ்கீம், அம்மா உணவகம், அம்மா உப்பு அந்த மாதிரி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது மிட் டே மீல் ஸ்கீம் எல்லாமே இன்டர்லிங்க்டு ஸ்கீம். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு மெயினான பிடிஎஸ் ரிலேட்டடான ஸ்கீம். ஓகேவா. ஸோ அடுத்து பார்ப்போமா. அடுத்து பாருங்கள் வே ஃபார்வர்டு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பயோமெட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம இப்போ ரேகெல்லாம் வைக்கிறோம்ல, அது இம்ப்ரூவ் பண்ணணும், ஈஸியாக ஆகணும், ப்ராசஸை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் அது கொண்டு போய் சேரும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டைவர்சிட்டி. ஆல்ரெடி சொன்னாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 30% மக்கள் வந்து ஒருவேளை உணவு தான் உண்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பாவர்ட்டி வந்து நல்லா கண்ட்ரோலாக தான் இருக்குது. பாவர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் நம்ம இருப்போம். ஓகேவா. அடுத்து பாருங்கள் மாடர்னைஸ் பண்ணணுமா. ஓகே. அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் சோஷியல் ஆடிட்டு பப்ளிக் ஃபீட்பேக் சிஸ்டம். சோஷியல் ஆடிட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மக்கள்கிட்ட போய் இந்த ஸ்கீம் நல்லா இருக்கா, ஒரு விஷயம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத ஃபீட்பேக்கை வாங்கி அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கூட கொடுத்து அந்த ஃபீட்பேக்கில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதா சோஷியல் ஆடிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தை எல்லாமே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இவ்வளோ தான் வந்து இந்த பிடிஎஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த ஸ்கீமு, அந்த ஸ்கீம்லேருந்து தான் கேட்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது. உங்களுக்கு என்னன்னா 10 மார்க் இல்லை 12 மார்க்கில் கேட்கலாம். 10 மார்க் 12 மார்க் கேட்டாலுமே அந்த ப்ராப்ளம்ஸ் எழுதிடணும். நம்ம வன்மத்தான் கேட்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னால நான் இப்போ சொன்ன கதையெல்லாம் சொல்லிடக்கூடாது. நம்ம என்ன பார்த்தோமோ பாயிண்ட்டு அது மட்டும் தான் எழுதணும். இப்போ நீங்கள் ஒரு 6 பாயிண்ட்டே கொடுத்தீங்கன்னா 7 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக கொடுக்கணும். அதாவது வே ஃபார்வர்ட் மாதிரி கொடுக்கணும், இல்லை மெஷர்ஸ்ன்னு கொடுக்கணும். மொத்தமாக வந்து நெகட்டிவ் மட்டும் எழுதக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கொஷின் இருக்குது, கிரிட்டிக்கலி அனலைஸ்னு ஒரு கொஷின் இருக்கும். அந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம நெகட்டிவ் எழுதினாலும் கடைசி வந்து 2-3 பாயிண்ட் எழுதணும். எப்போதுமே நம்ம வந்து நெகட்டிவ் பாயிண்ட் எழுதும் போது அதோட அதிகமாக தான் பாசிட்டிவ் பாயிண்ட் கொடுக்கணும். ஓகேவா. இதே 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா அது ஃபுல்லாகவே எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம வந்து அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வல்லமை சேகரன் கார்கில். தேங்க்யூ.